இங்க ஒரு பொண்ணுக்கு வேலை கிடைக்காம குடும்பத்தை காப்பாத்த பணம் இல்லாம கஷ்டப்படுறா. அந்த கோவத்துல கடவுளை பார்த்து திட்டுறா. பார்த்தா அடுத்த செகண்டே அவ காலுக்கு கீழே ஒரு பேக் வந்து விழுது. என்னன்னு எடுத்து பார்த்தா உள்ள கட்டுக்கட்டா கோடிக்கணக்குல பணம் இருக்கு. அதை பார்த்தது ஷாக் ஆனவ இது யாரோடதான் இருக்குன்னு சுத்தி பாக்குறா. ஆனா அங்க இருக்கிற யாருமே பணத்தை தொலைச்ச மாதிரியே தெரியல. இது யாருதுன்னு கேட்டாலும் இவ ஏதோ பிராங்க் பண்றா நினைச்சு இவளை கண்டுக்காம போயிடுறாங்க. சோ இவ அதை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ஆபீஸ்ல கொடுத்து யாராவது பணத்தை காணான்னு வந்து அதை கொடுத்துருங்கன்னு சொல்றா. ஆனா அவங்களும் இவ்வளவு பணத்தை பார்த்து எதுக்கு ரிஸ்க்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம இவள அந்த பேக் எடுத்துட்டு வந்துடுறா. வந்து ஓரமா உட்காந்து அந்த பேக்கை திறந்து பார்த்தா உள்ள ஒரு கார்டு பாக்ஸ் இருக்கு. அதுல ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு. அதுல இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணி இந்த பேக்கை பத்தி சொல்றா. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு பணக்கார பின்னாடி ஒரு திறந்தது கூட தெரியாம கார் எடுத்துட்டு போயிருக்கான். அதுல இருந்த பேக் தான் இவ காலுக்கு கீழே விழுந்திருக்கு. இப்ப இவ போன் பண்ணதை வச்சு கொஞ்ச நேரத்துல அந்த பணக்காரங்க வந்துடுறாரு. வந்து அந்த பேக்கை திறந்து பார்த்தா அதுல இருந்த பணம் எல்லாமே அப்படியே இருக்கு. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டவரு இவ்வளவு பணத்தை அப்படியே கொடுத்திருக்காருன்னு சொல்லி உள்ள இருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து அவளுக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. ஆனா இவ பண்ண உதவிக்கு பணம் தேவையில்லைன்னு சொல்லிடுறா. சோ இந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிற பொருளுக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிக்கிறாரு. அப்பதான் இவ வேலை தேடிட்டு இருக்கிறான்னு தெரிய வருது. சோ அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில அவருக்கு வேலை போட்டு கொடுத்துறாரு. ஆனா இவர் செஞ்ச அந்த சின்ன உதவியால அவரோட உயிருக்கே ஆபத்து வரும்போது இவதான் அவரை காப்பாத்துறா. கிளைமேக்ஸ்ல பணத்து மேல ஆசை இல்லாம இவ்வளவு நேர்மையா இருக்கிறதுனாலயே இவள அவரோட பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு.